அன்பு மகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபேஸில் வர்ற ஆயிலை எந்த ஒரு பேக்கும் அப்ளை பண்ணாமல் ஸ்ட்ரீமிங் மெத்தடில், அதாவது ஆவி பிடிக்கிறது இல்லை வேது பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, இந்த மெத்தட்லேயே ஃபேஸில் வர்ற ஆயிலை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டீமிங் பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். கொதி வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜ் இது. குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நான் ஆட் பண்ணுறேன். புதினா கூடையே ஒரு லெமனில் பாதி அளவுக்கு நான் பிழிஞ்சு விட போகிறேன். பாதி லெமன் ஜூஸை பிழிஞ்சிட்டு அந்த தோல் தூக்கி போட வேண்டாம், இதிலே போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். உங்கள் வீட்டு சைடில் வேப்பமரம் இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக 7 இலையை பறித்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் புதினா கூட ஆட் பண்ணிட்டதால் பிக்சரில் வேப்பிலையை தனியாக காட்டுறேன். வேப்ப இலை ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ஃபேஸில் வர ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். ப்ளஸ் ஆல்ரெடி பிம்பிள்ஸ் போன பிளாக் மார்க் இருந்தால் மறைஞ்சிரும். மறுபடியும் பிம்பிள்ஸ் வராமல் ஸ்டாப் பண்ணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். கஸ்தூரி மஞ்சள் இல்லை நார்மல் மஞ்சள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆண்களாக இருந்தால் மஞ்சத்தூள் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொதி வரட்டும். கொதிக்கிற சவுண்டு வருது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. புதினாவோட சாறு, வேப்பிலையோட சாறு எல்லாம் தண்ணியில் இறங்கியிருக்கும். புதினா நம்மளோட ஃபேஸை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். டே ஃபுல்லாகவும் ஆயில் வராமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். ஆவி பிடிக்கும் போது மொத்தமான பெட்ஷீட்டை யூஸ் பண்ணுங்கள். உங்களை சுற்றி பெட்ஷீட் கவராக இருக்கணும். எந்த சைட்லேயும் ஓப்பன் இருக்கக்கூடாது. உங்கள் ஃபேஸை சூடு பொறுக்கிற அளவுக்கு கரெக்டான டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. ஃபேஸை எப்பயுமே ஸ்ட்ரைட்டாகவே காட்டிகிட்ருக்காதீங்க. ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட்டு டு ரைட்டு லைட்டாக டேர்ன் பண்ணி காட்டுங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா அந்த ஆவி படணும். ப்ளஸ் கழுத்து சைட்லேயும் நல்லா காட்டுங்க. ஃபுல்லாக நல்லா ஆவி பட்டு நல்லா அதுவே வேர்த்து உங்களுக்கு தண்ணி ஸ்வெட் ஆகி கீழே சொட்டணும். அந்த அளவுக்கு வரும்போது ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸை தொடச்சிக்கலாம். தண்ணி ஆறுற அளவுக்கு நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க. ஆல்டர்னேட்டிவாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் இந்த ப்ரொசீஜரை செஞ்சு பாருங்கள். ஃபேஸில் வர்ற ஆயிலெலாம் கண்ட்ரோல் ஆகிட்டு ஃபேஸ் நல்லா பிரைட்டாக ஆகிடும். பிளாக் மார்க்ஸ்லாம் கூட மறைய ஆரம்பிச்சிடும். மார்னிங் இல்லை ஈவினிங் எப்போ வேணால் நீங்கள் செய்யலாம். உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டீமர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போலாம் மார்க்கெட்டில் நியூ மாடல் நிறைய ஸ்டீமர் வந்திருக்கு. இந்த டிப்ஸை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.